ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை 8:36க்கு கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சோ 10ஆம் இடம்ங்கிறது என்னன்னா தொழில் ஸ்தானம். சோ தொழில் எப்படி இருக்கும்? அவர் 10ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு? 12 விரயஸ்தானத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது என்ன? பதவி ஸ்தானம். அதே மாதிரி உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி, வீடு கட்டுறது, வாங்குறது, விற்கிறது. 7ஆம் இடம்ங்கிறது என்னன்னா பார்ட்னரு, உங்களுடைய லைஃப் பார்ட்னரு, பிசினஸ் பார்ட்னரு, கணவன் மனைவி இடத்தை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நண்பர்களையும் குறிக்கக்கூடியது. இது எல்லாமே குறிக்கக்கூடியது. இந்த இடங்கள் எல்லாம் சனியுடைய பார்வைகள் இருக்கு. அதனால எப்படி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையா அப்படின்னா நன்மைதான். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் வரக்கூடிய டைம் தான் இது. ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா 10ல சனி வந்திருக்கும் போது நல்ல டைம் தான். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, 10ஆம் அதிபதியுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதியும் நல்லா இருக்காரு, ஜாதகத்துல நல்லா இருக்கு, ஆனா கோச்சார ரீதியா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னாலும் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்துட்டு 12ஆம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசிக்கு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான் இந்த காலகட்டங்கள்ல. நல்ல வளர்ச்சி, நீங்க எதிர்பார்த்த காசு பணம் எல்லாம் வரும், நிரந்தர வருமானமாக மாறும். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப லாபத்தை கொடுத்துரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிரீன் பிளாக் தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும். நல்ல பதவி ஸ்தானத்தை சனி பாக்குறாரு. அதனால பதவியை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இன்கம்மை விட நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். ஆனா விரயங்கிறது அதிகமா இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிக்கங்க. காசு பணம் வரும். ஆனா அதே நேரத்துல செலவும் ஆகும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க செலவை எந்தெந்த செலவுன்னு எழுதி பார்த்து பழகுங்க. மிதுன ராசிக்காரங்க சோம்பேறித்தனத்தை தவிர்த்தரணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலு ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகிறது, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கெரியரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம்ல இது சூப்பரான டைம். ஆனா கொஞ்சம் அலட்சியத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தவிர்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சக்சஸ் ஆன டைம் தான் இந்த டைம். சனி நல்ல ஒரு சக்சஸை கொடுக்க போறாரு. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. டெவலப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா இந்த டைம்ல விளையாட்டுத்தனத்தையும் அலட்சியத்தையும் தவிர்த்துட்டு, மத்தவங்களை குறை சொல்றதையும் தவிர்த்துட்டு, என்ன செஞ்சு நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். முக்கியமா மிருகசீரிஷ நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் கவனமாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா, உங்களுடைய கெரியர் குரோத்ல மட்டும்தான் இருக்கணும். அதை எப்படி டெவலப் பண்ணி நம்ம முன்னேறி வரலாம், எப்படி செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப கட்டாயம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதை தாண்டிட்டு வேற பக்கம் போனீங்க அப்படின்னா, நிறைய இது அதாவது நிறைய நம்மளுடைய எண்ணங்கள் சிதறுகள் ஆகும். அப்ப அதை நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியாம போயிரும். அதனால கவனமாக இருங்க. இந்த டைம்ல 4ஆம் இடத்தை பாக்குறதுனால வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனங்கள். அதனால புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாவும் போகணும். சேம் டைம் வீடு கட்டுறது, நிறைய பேருக்கு வீடு கட்டி நின்றுக்கும். அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு. ரொம்ப நாளா இந்த வீட்டை வித்துட்டு வேற இடத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் சூப்பரான டைம். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, புதுசா ஒரு வீடு வாங்குறது, அதே மாதிரி பழைய வீட்டை வித்துட்டு புதுசா ஒரு இடத்த வாங்குறது, அங்க வீடு கட்டுறது, இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த டைம்ல உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. 7ஆம் இடம்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ், அதே நேரத்துல லைஃப் பார்ட்னர். பிசினஸ் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
மனக்கசப்புகள் வந்து பிரியறதுக்கு உண்டானது. அவங்களுடைய என் ஷேர குடு நான் வெளில போறேன்னு நிப்பாங்க. அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தக்க வச்சுக்கங்க. அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் பட்சத்தில். இல்ல அப்படின்னா, ஐயோ! நான் நல்லா ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கேன். இந்த என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ்னால தான் என் பிசினஸ் பாதிக்குது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஏன்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல மனக்கசப்பு ஏற்படும். உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அப்ப நீங்க பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு புடிக்கல, எனக்கு அவங்க தேவையில்லைங்கிற பட்சத்தில், அவங்கள கழட்டி விடுறதுக்கு இது சூப்பரான பெர்ஃபெக்ட்டான டைமு. இல்ல என்னோட முதலீடுக்கு என்னுடைய தொழிலுக்கு வந்து இந்த முதலீடு ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து எனக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் முக்கியம் அப்படின்னா, அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா பிரேக் வரதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமா இருக்கு. சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு தான் நீங்க பண்ணணும். ஒரு சனிக்கிழமை ராகு காலத்த எடுத்துக்கங்க. ஏன்னா, ராகு காலம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமாதிபதியாவும் இருக்காரு. சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாவும் இருக்கனால, சனிக்கிழமை ராகு காலங்கிறது 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. அந்த டைம்ல கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க. கால பைரவருக்கு எப்படி வேணா நீங்க வழிபாடு பண்ணலாம். அல்லது தேய்பிறை அஷ்டமியில கால பைரவர் வழிபாடு பண்ணலாம். பிசினஸ் நல்லா குரோத் ஆகணும்னா, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுங்க. மத்தபடி எதிரிகள் தொந்தரவு வரக்கூடாது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள ஜெயிக்கணும். பிசினஸ்ல பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கால பைரவர் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க நல்லா பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சனியுடைய தீமைகள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அதே மாரி 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம். அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால, நீங்க பேசக்கூடியது, ஒரு செய்யக்கூடிய செயல் எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் மனக்கசப்பை ஏற்படுத்தி, பிளவுகள ஏற்படும். உறவுகள்ல விரிசல்கள ஏற்படுத்தி விடும். சனியுடைய பிரதான வேலையே என்ன தெரியுங்களா? உறவுகள வந்து பிரிச்சு விடுறது. அவங்க மனக்கசப்ப ஏற்படுத்துறது. அப்போ உங்கள பத்தி என்ன செய்வாங்க? வெளியில போய் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கிடைக்காத ஒரு விஷயத்த வெளியில தேட ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நிகழ்வுகள்லாம் இந்த சனி 7ஆம் இடத்த பார்க்கும்போது நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்க இடம் குடுக்காம கணவனா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு ஆதரவுகள் தேவை. இந்த காலகட்டங்கள்ல ஒருத்தர் அதாவது புடிச்சிருக்கு, பிடிக்கலங்கிறத தாண்டி, இவங்க நம்மளுடைய பொறுப்புங்கிறத உணர்ந்து செயல்படணும். இவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க மனைவியா இருக்கும் பட்சத்தில், கணவனுக்கு நம்மள தவிர வேற யாரும் இல்லைன்னு நீங்க நெனைக்கணும். அதே கணவனாக இருந்தா, மனைவிக்கு நம்மள தவிர வேற யாரும் இல்லைன்னு நீங்க நெனச்சு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவோட நீங்க போனா மட்டும்தான் உங்களுடைய உறவுகள்ல மனக்கசப்போ, பிரிவுகளோ, வேறு நபர்களுடைய தலையீடுகளோ இருக்காது. இல்ல அப்படிங்கும் பட்சத்தில் அலட்சியமா இருக்கிறீங்க. அவங்கள நீங்க கண்டுக்கவே இல்ல. உங்களுடைய வேலைப்பளு இந்த மாரி நான் வந்து நெறைய பேர் வந்து சொல்றாங்க. நான் ஒர்க்குன்னு போயிர்றேன். அதனால என்னுடைய வீட்ல அவங்கள நான் கண்டுக்க முடியல அப்படின்னா, உங்ககிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் வெளியில தேடத்தான் செய்வாங்க. இது வந்து இந்த காலகட்டத்துல நெறைய பேருக்கு இது நடக்குது. ஆனாலும் புரிய வைக்கணும். அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க வந்து யாருக்காக சம்பாரிக்கிறீங்க? யாருக்காக கஷ்டப்படுறீங்கன்னு உணர்ந்து செயல்படுங்க. 24 மணி நேரத்துல ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஒதுக்க முடியாதுங்களா? இதுக்காக ஒதுக்கி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு உறவு கிடைக்கணும்னா, காசு பணம் சம்பாரிக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். காசு பணத்த குடுத்து கூட ஒரு நல்ல உண்மையான உறவ வாங்க முடியாது. ஆனா அந்த காசு பணத்துக்கு மேலானது உறவு. ஸோ அவங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப அட்ஜஸ்டபிள், அண்டர்ஸ்டாண்டா போனா மட்டும் தான் நீங்க ஒரு உங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினைகள்லாம் வராம தவிர்க்கப்படுங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து சனி இருக்கனால ஒரு கர்மஸ்தானம், கருமம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். ஸோ அதனால உங்களுடைய உறவினர்களோ, அதாவது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ கண்டம் அல்லது வந்து ஒரு மூதாதையர்கள் இறந்து அவங்களுக்கு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க கவனமாக இருந்துக்கணும். பொதுவா வழிபாடுகள பண்ணிக்கங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் சரி, மத்த ரீதியாவும் சரி நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வருமானம்லாம் நல்லா பெருக்கி குடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த சனி பெயர்ச்சியில உங்களுக்கு இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.